ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வைரல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நாம் கேஸ்ட் அயனோட தோசை தவை எடுத்துக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும். தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா இந்த மாதிரி ஜஸ்ட் பபிள்ஸ் வரும்போது சின்ன வெங்காயம் ஒரு 10, அதே மாதிரி பூண்டு ஒரு 10 இடித்து வச்சதை நம்ம ஆட் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஊற வச்ச புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இது பாயில் ஆகணும். நல்லா இது பாயில் ஆனதுக்கப்புறமா எந்த ஃபிஷ் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்லைஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு 2 சைடுமே நம்ம வந்து இந்த மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சைடு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த சைடும் அதே மாதிரி ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஃபுல் மசாலாவும் அந்த ஃபிஷ்ஷில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வைரல் ஃபிஷ் ஃப்ரை இஸ் ரெடி டு ஈட். Thank you. Bye. சிம்புவே பூவே உன்னேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டா